அவர்களை எந்த காரணமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தை உலகத்தில் கொண்டு வந்தான். இதே போன்றுதான் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா எப்பொழுது படைக்க நாடினானோ அப்பொழுது அங்கே மனைவியுடைய துணை இல்லை. அந்த துணை இல்லாமல் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முதுகான் தண்டிலிருந்து ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். ஆக ஆணுடைய தேவை, பெண்ணுடைய தேவை, இந்த இரண்டும் இணைவதுடைய தேவை, இதெல்லாம் காரணங்களாக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ஆக்கியிருக்கின்றானே தவிர அல்லாஹ்வுக்கு எந்த காரணங்களும் தேவையில்லை. அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்பொழுது அல்லாஹ் தஆலா படைக்க நாடினானோ, எப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் படைக்க நாடினானோ அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வயிற்றிலிருந்து கணவனுடைய உதவி இல்லாமல், கணவனுடைய இணைப்பு இல்லாமல் அல்லாஹ் தஆலா படைத்தான். ஆக அல்லாஹ் நாடினால் கணவனும் மனைவியும் இல்லாமலும் அல்லாஹ் படைக்க முடியும். அல்லாஹ் நாடினால் மனைவி இல்லாமலும் அல்லாஹ் தஆலா படைக்க முடியும். அல்லாஹ் நாடினால் கணவன் இல்லாமலும் அல்லாஹ் தஆலா படைக்க முடியும். இந்த சக்தியை மக்களுக்கு விளக்கி வைத்தார்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் மனித சமுதாயம் விளங்குவதற்கு தயாராகவில்லை, புரிவதற்கு தயாராகவில்லை. அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்களை வாழ ஆரம்பித்தார்கள். நாங்கள் மைனாரிட்டியுடையவர்கள், நாங்கள் அக்ஸரியத் பெரும்பான்மையுடையவர்கள், எங்களிடத்தில் எல்லா சக்தியும் இருக்கிறது, நாங்கள் விரும்பினால் எதையும் செய்ய முடியும் என்ற அகங்காரத்திலே, ஆணவத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 950 வருடம் அவகாசம் கொடுத்தார். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஹக்குடைய தாவத்தை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுத்தார். ஆனால் அவர்கள் அந்த தாவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராவதை போட்டு தெரியவில்லை. அப்பொழுதுதான் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துஆவுடைய பவரை வைத்திருக்கின்றார், துஆவுடைய சக்தியை வைத்திருக்கின்றான். எல்லோருக்கும் துஆவுடைய அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எல்லா நபிமார்களும் அந்த துஆவுடைய பவரை உலகத்திலேயே செலவு செய்து விட்டார்கள். அகிலத்திற்கு அறுப்படையாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த துஆவை நாளை கியாமத்துடைய நாளிலே இந்த உம்மத்திற்கு ஷிஃபாத் செய்வதற்காண்டி, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் இருக்கிற ஷஃபாத் செய்வதற்காண்டி அதை வைத்திருக்கின்றார்கள். ஆக அந்த வகையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நான் இந்த மக்களை 950 வருடம் அழைத்து விட்டேன், ஹக்கின் பக்கம் தாவத்து கொடுத்து விட்டேன். ஆனால் இவர்கள் இந்த ஹக்கை ஏற்றுக்கொள்வதை போன்று தெரியவில்லை, இந்த ஹக்குடைய தாவத்தை ஒப்புக்கொள்வதை போன்று தெரியவில்லை. இறைவன் இவர்களை உலகத்தை விட்டு அழைத்து விடு என்று அல்லாஹ் தஆலா துஆ செய்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மஸ்னல் ஃபுல்க ஃபி ஆலினா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நம்முடைய பார்வையிலே நமக்கு முன்னாலே தாங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள், ஒரு கப்பலை தயார் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, அந்த மைனாரிட்டியுடையவர்கள் அந்த செயலியை பார்த்து அந்த மெஜாரிட்டியுடையவர்கள், பெரும்பான்மையுடையவர்கள் சிரித்தார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். குடிப்பதற்கே தண்ணீரை காணவில்லை, குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை, பருகுவதற்கே தண்ணீர் இல்லை. இந்த நிலையிலே இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டுகின்றார்கள். கப்பல் ஓடுவதற்கு எங்கே தண்ணீர் இருக்கிறது, இதற்கு என்ன ஆனது, வைத்தியம் முடித்து விட்டதா என்று ஏளனமாக பேசினார்கள், கிண்டலாக பேசினார்கள், பரிகாசமாக பேசினார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்பட்டு அந்த கப்பலை தயார் செய்தார்கள். கப்பலை தயார் செய்த பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, நூஹ் அவர்களே, இதோ யாரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ, உங்களுடைய தாவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, ஹக்குடைய அழைப்பை ஒப்புக்கொண்டார்களோ அவர்களை இந்த கப்பலில் ஏற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. அந்த கட்டளையின் பிரகாரம் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலில் ஏறும்படி மூமின்களை சொன்னார்கள். யாரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தியை புரிந்து கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் இந்த கப்பலில் ஏறுங்கள் என்று அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லும் பொழுது யார் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஏறினார்கள். ஆனால் அங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஈமான்தாரிகளை கப்பலில் ஏற சொல்லும் பொழுது தன்னுடைய மகன், தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட மகன் கனான், அந்த கனான் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய வல்லமையை சக்தியை புரியவில்லை, அல்லாஹ்வுடைய புதுவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவில்லை. ஹக்குடைய அந்த தாவத்தை, ஹக்குடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத காரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனான் இடத்தில் சொன்னார்கள், எனது அருமை மகனே, இதோ கடைசி நாம்
ஏதோ அல்லாஹ்வுடைய அதாவது இறங்கக்கூடிய நேரம், அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரம், இந்த நேரத்திலேயாவது நீ ஈமானை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை நீ புரிந்து அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள். நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் வெறும் நஷ்டத்திற்கு ஆளாக வேண்டியது வரும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சமயத்திலே அந்த கண்ணான் அதை ஒப்புக்கொள்வதற்கு தயாரில்லை. கடைசியா சொன்னார்கள், கடைசியில சொன்னார்கள், இதோ இந்த கப்பல்ல யார் ஏறினார்களோ அவர்கள் தான் தப்ப முடியும், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மிகப்பெரிய அதாப் வர இருக்கிறது, மிகப்பெரிய வெள்ளம் வர இருக்கிறது. நீ இப்பொழுதுதான் கடைசி நேரத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டு சொன்ன சமயத்துல அந்த கண்ணான் சொன்னான், அப்படி வெள்ளம் வந்தால் நான் ஏதோ பக்கத்தில் அப்படியே மலை இருக்கிறது, அந்த மலைக்கு மேலே ஏறி நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், எனவே நான் இப்பொழுது ஈமானை ஏற்றுக்கொண்ட தயாரில்லை என்று சொன்னான். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பல முறை சொல்லியும் கூட அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேற ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், தாவத்துடைய அழைப்பை ஒப்புக்கொண்டவர்கள் அதில் ஏறினார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மிகப்பெரிய வேதனை இறங்கியது. எவ்வளவு பெரிய வேதனை என்று சொன்னால் மனிதனுடைய கற்பனைக்கே அப்பாற்பட்ட வேதனைகள் இறங்கியது. மனிதர்கள் நினைத்தார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இந்த நிலையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை செய்கின்றார்கள். இந்த கப்பல் மிதப்பதற்கு, கப்பல் ஓடுவதற்கு எங்கிருந்து தண்ணீர் வரப்போகிறது என்று அவர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு சிந்தித்தார்கள். ஆனால் அறிவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அல்லாஹ்வுடைய குதிரத் ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணமாக பிறகு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா வானத்தை பார்த்து சொன்னான், யா சமாவு, வானமே, நீ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தண்ணீரையும் பூமிக்கு கொட்டு என்று அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வந்தது. பூமியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா அரபுபுரை மாக்கி, ஓ பூமியே, நீ உன்னுடைய தண்ணீரை போனா பூமிக்கு மேலே கொண்டு செல், பூமிக்கு மேலே கொண்டு வா என்று அல்லாஹ் தஆலா பூமியை பார்த்து சொன்னான். என்ன ஆனது? வானத்திலிருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. பூமியின் தண்ணீர் அப்படியே ஊற்று கணக்கில் வெளியில வர ஆரம்பித்தது. கடைசியா மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய வெள்ள பெருக்கு ஏற்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல்ல யார் ஏறினார்களோ அவர்கள் அந்த உல்லாசமாக இருந்தார்கள், யார் ஏறவில்லையோ அவர்கள் அந்த மிகப்பெரிய அந்த வெள்ளத்துல அழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. கடைசி நேரத்தில் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல சொன்னார்கள், பெற்ற மனதல்லவா, எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்நபுனி, என்னுடைய மகன், அவனை நீ காப்பாற்றுவாயாக, இந்த கடைசி நேரத்திலே அவனுக்கு ஈமானை கொடுத்து இந்த கப்பல்ல ஏறுவதற்கு தௌஃபீக் கொடுப்பாயாக என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே வேண்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பதில் வருகின்றது, லைஸ மின் அஹ்லிக, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் என்னுடைய மகன் என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் லைஸ மின் அஹ்லிக, அவன் உங்களுடைய மகன் அல்ல, அவன் உங்களுடைய மகன் அல்ல, நீங்கள் அவனை பற்றி கேட்பதை விட்டுவிடுங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் அநியாயக்காரராக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான். பெரியார்களே, சகோதரர்களே, நபியா இருந்தாலும் சரி, நபியுடைய மனைவியா இருந்தாலும் சரி, நபியுடைய மகனா இருந்தாலும் சரி, யார் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா உலகத்திலையும் அழிவுக்கும் காப்பாற்றுவான், ஆகிரத்திலையும் காப்பாற்றுவான். இங்க பாருங்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள், தான் பெற்றெடுத்த குழந்தை என்று சொல்கின்றார்கள். ஈமான் இருந்தால்தான் உங்களுடைய மகன் என்று அல்லாஹ்வுடைய புறத்தில் சொல்லப்பட்டது. ஆக நாம் இன்றைக்கு பெருமை எடுப்பதற்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கு நாம் ஈமான்தாரியா இருக்கிறோம், நாம் ஈமான்தாரிகளுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறோம், ஈமான்தாரிகளா வளர்ந்திருக்கின்றோம், ஈமான்தாரிகளா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் யாரும் சொல்ல முடியாது நாம் இதே நிலையிலே தான் இருப்போம், நம்முடைய முடிவு இப்படித்தான் ஆகும் என்று யாரும் பெருமை அடிக்க முடியாது. நம்முடைய முடிவை படித்துதான் நம்முடைய ஆக்கிரத்து இருக்கிறது. பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அந்த ஈமானை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பு தேவை இருக்கிறது. அந்த ஈமானை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய முயற்சி தேவை இருக்கிறது. அந்த உழைப்பு தான் தாவத்துடைய உழைப்பா இருக்கிறது. அதே போல நாம் ஈமான்தாரிகளா இருக்கிறோம், நாம் ஈமான்தாரிகளுடைய வீட்டிலே பிறந்திருக்கிறோம், ஈமான்தாரி வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய குழந்தைகளும் அதே நிலையில் தான் இருப்பார்கள் என்று நாம் நினைக்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கும் நாம் ஈமானுடைய தாவத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் ஈமானுடைய குழந்தைகளாக, ஈமான்தாரிகளாக அவர்கள் இருப்பார்கள். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வருகின்றது, அவர்கள் நபி, அவர்களுக்கு பின்னால் உள்ள அத்தனை குழந்தைகளும் நபியா அல்லாஹ் தஆலா
எத்தனையோ குழந்தைகளை அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிச்சலத்தில் அல்லாஹ் நபியா ஆக்கினான். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மரண நேரத்திலே கூட, மரண சமயத்திலே கூட தன்னுடைய மகன்களை பார்த்து, தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கேட்டார்கள், மா தாபுது நின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் எதை வளர்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சகோதரர்களே, ஒரு நபி தன்னுடைய குழந்தைகளிடத்திலே எதை வழங்குவது, எனக்கு பிறகு நீங்கள் எதை வழங்குவீர்கள் என்று கேட்கக்கூடிய தேவையே இல்லை. ஆனாலும் கேட்டார்கள். காரணம் என்ன? நபியாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய அந்த மாரிஃபத்தை, அல்லாஹ்வுடைய சக்தியை விளங்க வைத்திருந்தால்தான், அல்லாஹ்வுடைய அந்த விளங்கக்கூடிய தன்மையிலே அவர்கள் வளர்த்திருந்தால்தான், அந்த மாஹவுல்ல அந்த சூழ்நிலையிலே அவனை விட்டு சென்றால்தான் அவர்கள் ஈமான்தாரிகளா வாழ்வார்கள். அந்த வகையிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை பார்த்து கேட்டார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன் இந்த கண்ணான் எப்படியாவது அவனை பாதுகாத்துக் கொள் என்று கேட்கும் பொழுது, ஈமான் இருந்தால்தான் உங்களுடைய மகன், இஸ்லாம் இருந்தால்தான் உங்களுடைய மகன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருந்தால்தான் உங்களுடைய மகன், இல்லை என்று சொன்னால் நபியுடைய மகனா இருந்தாலும் கூட நாங்கள் நபியுடைய மகன் என்று பார்க்க மாட்டோம், நபியுடைய மனைவியா இருந்தாலும் கூட நபியுடைய மனைவி என்று பார்க்க மாட்டோம். இங்கே நாம் பார்ப்பதெல்லாம் ஈமானை தான், இஸ்லாத்தை தான். அல்லாஹ்வுடைய வல்லமைய சக்தியை புரிகின்றார்களா, அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா, அதைத்தான் பார்ப்போம். எனவே ஈமான்தாரிகளுக்கு தான் இங்கே இடம், ஈமான் அல்லாதவர்களுக்கு இங்கே இடமில்லை என்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மறுப்பு வந்துவிட்டது. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அங்கு கப்பல் புறப்படுகின்றது. இப்போது யாரெல்லாம் நாங்கள் மெஜாரிட்டி என்று, நாங்கள் பெரும்பான்மை உடையவர்கள் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்களோ அவருடைய நிலை என்னானது, அவருடைய முடிவு என்னானது? குர்ஆன் அழகா சொல்கின்றது, எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள். அந்த கப்பல்ல யார் ஏறினார்களோ, எப்படிப்பட்ட ஈமான்தாரிகள் ஏறினார்களோ அவர்களை தவிர அத்துணைவர்களுக்கும் அறிவு ஏற்பட்டது. காரணம் என்ன? நாங்கள் மெஜாரிட்டி உடையவர்கள் என்று நம்முடைய மெஜாரிட்டி பலத்தின் மீது, நம்முடைய பெரும்பான்மை பலத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை விட்டுவிட்டு நம்முடைய மெஜாரிட்டி பலம், நம்முடைய மெஜாரிட்டி பலம், நம்முடைய பெரும்பான்மை பலத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக அந்த நம்பிக்கை எல்லாம் தவறுபடியாக ஆக்கப்பட்டது. அவர்கள் அனைவரையும் அழிக்கப்பட்டது. பெரியார்களே, சகோதரர்களே, இதே போலதான் இன்றைக்கும் உலகத்திலே எத்தனையோ பேர்கள் நாங்கள் தான் மெஜாரிட்டி உடையவர்கள், நாங்கள் தான் பெரும்பான்மை உடையவர்கள், நாங்கள் நினைத்தால் இந்த சிறுபான்மை உடையவர்களை எப்படி வேண்டுமானால் அடித்துவிடும் என்று திட்டங்கள் தீட்டுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டத்திற்கு முன்னால் யாருடைய திட்டமும் எதுவும் பழிக்க போவதில்லை. பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் யாரிடத்துல ஈமான் இருக்கிறதோ அதை பார்க்கிறான். மைனாரிட்டி என்றோ மெஜாரிட்டி என்றோ பெரும்பான்மை சமுதாயம் என்றோ சிறுபான்மை என்று அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதா, கல்விலே இஸ்லாம் இருக்கிறதா, இதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். பெரியார்களே, சகோதரர்களே, அந்த வகையில் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஈமானுடைய தௌஃபீக் தந்திருக்கின்றான், இஸ்லாத்துடைய தௌஃபீக் தந்திருக்கின்றான். நாம் அதன் மீது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஈமானுக்காண்டி பாடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் இந்த அளவுக்கு நாம் பாடுபடுவோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஈமான் கடைசி நேரம் வரை, கடைசி மௌத் வரையும் அது நம்மிடத்தில் இஸ்திகாமத்தா இருக்க முடியும். பெரியார்களே, சகோதரர்களே, ஆக ஈமான் மீது உழைப்பு செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா ஈமான்தாரிகளை உருவாக்குவதன் மூலமாக ஈமான்தாரிகளை மைனாரிட்டி என்று அல்லாஹ் தஆலா விட்டுவிட மாட்டான். ஈமான் அல்லாதவர்களை மெஜாரிட்டி உடையவர்கள், பெரும்பான்மையுடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க மாட்டான். வெளிரங்கத்திலே கொஞ்ச காலம் வெற்றி கிடைப்பதை போட்டு தெரிந்தாலும் கூட அந்த ரங்கத்திலே ஈமான்தாரிகளுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அந்த மைனாரிட்டி உடையவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுடன் இருப்பதன் காரணமாக நிச்சயமாக வெற்றி இந்த ஈமான்தாரிகளுக்கு தான் கிடைக்கும். இதே போன்றுதான் உலகத்திலே இன்றைக்கு, அதாவது டெக்னாலஜி, நாங்கள் அறிவுடையவர்கள், விஞ்ஞானமுடையவர்கள், இப்படியெல்லாம் உலகத்திலே உலகத்தினுடைய அறிவை கொண்டு, கெட்டிக்காரத்தனத்தை கொண்டு, உலகத்திலே கிடைக்கப்பட்ட திறமைகளை கொண்டு பெருமடைப்பவர்களும் இன்றைக்கு உலகத்தில் இருக்குகின்றார்கள். இதைவிட மிகப்பெரிய டெக்னாலஜி உள்ளவர்கள் உலகத்தை வாழ்ந்தார்கள். அவர்கள் நிலை என்ன ஆனது? ஈமான் இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது, அவர்களுக்கு உலகத்திலேயும் ஈடேற்றம் கிடைத்தது, ஆக்கிரத்திலையும் உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தது. ஈமான் இல்லாத சமயத்திலே எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிட்டியதாக சரித்திரம் இல்லை. வயலா ஆது அஹாபு ஹூதா, அல்லாஹ் தஆலா ஆது கூட்டத்தார்களை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே அழகா சொல்லி காட்டுகின்றான். ஆது கூட்டத்தார்கள் அவர்களிடத்திலே பெரிய பெரிய திறமைகள் இருந்தது, அவர்களிடத்திலே மிகப்பெரிய கட்டிக்காரத்தனம் இருந்தது, டெக்னாலஜி இருந்தது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய சக்திகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். ஒவ்வொரு ஆட்களுடைய சக்தி எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிகப்பெரிய பலமுடையவர்களா இருந்தார்கள். பெரிய பெரிய மரங்கள்,
பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறது, அந்த பெரிய பெரிய மரங்களை அவர்கள் ஒரு ஆள் கையால லேசா பிடுங்கி தூக்கி எறிந்து விடுவார்கள். அவ்வளவு பெரிய சக்தி உடையவர்கள், அவ்வளவு பெரிய திறமை உடையவர்கள். அவ்வளவு பெரிய திறமை உடையவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை அனுப்பினான். அந்த ஆது சமுதாயத்திடத்தில் அல்லாஹு தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவர்கள் சொன்னார்கள், எனது அருமை சமுதாயமே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய குதிரத்தை புரியுங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை வழங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர எந்த இலாஹும் இல்லை என்று அவர்களுக்கு தாவத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சக்தியின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய பலத்தின் மீது நஹனு அஷத்து மின்னா குவா, எங்களை விட உலகத்தில் யார் சக்தி படைத்திருக்கின்றார்கள், நாங்கள் தான் மிகப்பெரிய சக்தியுடையவர்கள் என்று நஹனு அஷத்து குவத்தர் என்று சொன்னார்கள். நாங்கள் மிகப்பெரிய பலமுடையவர்கள் என்று சொன்னார்கள். எனவே பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் தங்களுடைய பலத்தின் காரணமாக அவர்கள் நினைத்தார்கள், நம்மிடத்திலுடைய கூவத்தின் காரணமாக, நம்மிடத்திலுடைய பலத்தின் காரணமாக நாம் எவ்வளவு பெரிய அழிவு வந்தாலும் கூட அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த நபியுடைய தாவத்தை ஒப்புக்கொள்ளவில்லை, நபியுடைய அழைப்பை ஒப்புக்கொள்ளவில்லை, ஹக்குடைய அந்த தாவத்தை மறுத்தார்கள். அவர்களுக்கு வந்த அழிவு எவ்வளவு பெரிய அழிவு வந்தது. அவர்களை அல்லாஹு தஆலா எப்பொழுது அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருந்தான், எப்படியா நபியுடைய தாவத்தை ஒப்புக்கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான், வாய்ப்பை கொடுத்தான். அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. கடைசியாக அல்லாஹ்வுடைய அழிவு வர ஆரம்பிக்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் நினைத்தார்கள், அழிவு வரும் பொழுது இந்த பூமியில நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு வந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்படும், அதன் மூலமா அழிவு ஏற்படும் என்று நினைத்து அவர்கள் நினைத்தார்கள், நாம் மலைக்கு மேல மலையினுடைய உச்சியிலே போய் பெரிய பெரிய வீடுகளை அமைத்து அங்கே போய் தங்கிக் கொள்ளலாம். அப்படி மலைகளுடைய உச்சியிலே மலைகளை குறைந்த நாம் வீடுகளை அமைத்துக் கொண்டு அங்கே தங்கிக் கொண்டால் எவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டாலும் கூட நம்மை அதை அழிக்க முடியாது என்று தங்களுடைய அறிவை கொண்டு சிந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை புரியவில்லை, மாறாக தன்னுடைய அறிவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, முடிவு என்ன ஆனது? மலைகளை குறைந்து அவர்கள் பெரிய பெரிய வீடுகளை தயார் செய்து கொண்டாலும் கூட, அந்த வீடுகள் மூலமா நாம் காப்பாற்றப்படும் என்று நினைத்தாலும் கூட, எப்பொழுது அழிவு வந்ததோ அம்மா ஆதுர் பவுலிக்கு பெரியன் சருத்தன் ஆசியா என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகின்றது. எப்பொழுது இந்த ஆது கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா அழிவை கொடுத்தானோ, அவர்கள் நினைத்ததை போன்று பூமியிலிருந்து தண்ணீர் ஏற்படும், வானத்திலும் தண்ணீர் இறங்கும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், அவர்கள் அடிக்கப்பட்டவன் நாம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவோம், பெரிய பெரிய வீடுகளை கட்டிவிட்டால் அதன் மூலமா காப்பாற்றப்படுவோம் நினைத்தார்களே, அந்த அறிவுக்கு நேர் மாற்றமாக அல்லாஹ்வுடைய அந்த அதால் இறங்கியது. சருத்தன் ஆசியா, மிகப்பெரிய விஷக்காற்றை அல்லாஹ் தஆலா அடிக்க செய்தார். மிகப்பெரிய காற்றை அடிக்க செய்து அந்த காற்றுகள் அவர்கள் எந்த வீடுகளை நம்பியிருந்தார்களோ அந்த வீடுகளை எல்லாம் அப்படியே தூக்கி எரிந்து விட்டது. அதெல்லாம் சின்ன பின்னமாக ஆகிவிட்டது. இருந்த இடங்களே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிவிட்டது. பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகின்றது, அந்த வீடுகளை பற்றி சொல்லும் பொழுது, அது அழிக்கப்பட்ட சரத்தினை பற்றி சொல்லும் பொழுது, அது பிடுங்கப்பட்ட மரங்கள் எப்படி ஒரு இடத்திலே இருந்து பிடுங்கப்பட்டு தூக்கி எறியப்படுமோ அதே போன்று அவருடைய அந்த வீடுகளை அவர்களால் செய்யப்பட்ட அந்த வீடுகளை தூக்கி பிடுங்கி எரியப்பட்டது அந்த காற்றுகள் மூலமாக. பெரியார்களே, சகோதரர்களே, அப்படி அழிவு வரக்கூடிய சமயத்தில்தான் அவர்கள் புரிந்தார்கள், ஆகா நாம் நினைத்தது தவறாகிவிட்டது. அந்த நபியுடைய தாவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால், அவருடைய ஹக்குடைய தாவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு நாம் காப்பாற்றப்பட்டிருப்போம். நாம் நம்முடைய அறிவின் மீது நம்பிக்கை கொண்டதன் காரணமாக, நம்முடைய சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டதன் காரணமாக, நம்முடைய டெக்னாலஜி மீது நம்பிக்கை கொண்டதன் காரணமாக இன்றைக்கு அழிவுக்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம் என்று அந்த ஆது கூட்டத்தார் நினைத்தார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, ஆக எல்லா கூட்டத்தாரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குகின்றான், ஒரு வாய்ப்பை கொடுக்குகின்றான். அந்த வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்கள் அல்லாஹ்வுடைய தாவத்தின் பக்கம் வந்துவிட்டால், ஹக்குடைய தாவத்தின் பக்கம் வந்துவிட்டால், அல்லாஹ் தஆலாவுடைய தாவத்தை, அவருடைய ஈமானை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலையும் காப்பாற்றுகின்றான், ஆகிரத்திலையும் காப்பாற்றுகின்றான். இதே போன்றுதான் சமூக அகாம் சாலிஹா, சமூக கூட்டத்தால் என்று அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய கூட்டத்தை உலகத்திலே அனுப்பினான். அந்த கூட்டத்தாரர்களுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியா அனுப்பி அவர்கள் வந்து சொன்னார்கள், யா கௌம் இஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு, எனது அருமை சமுதாயமே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய குதிரத்தை புரியுங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை, எந்த அல்லாஹும் இல்லை, அல்லாஹ் தான் உங்களை காப்பாற்றக்கூடியவனா இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையின் பக்கம், அல்லாஹ்வுடைய சக்தியின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். அவர்களும் என்ன செய்தார்கள்? அந்த நபியுடைய தாவத்தை ஒப்புக்கொள்ளவில்லை,
மாறாக மறுத்தார்கள், அதை நிராகரித்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த நபியிடத்தில் சொன்னார்கள், இதோ நீங்கள் ஹக்கின் பக்கம் அழைக்குகின்றீர்கள், அல்லாஹ்வுடைய வல்லமை சக்தியின் பக்கம் அழைக்குகின்றீர்கள். நீங்கள் அழைப்பது உண்மையாக இருந்தால் ஒரு மோஜிசாவை வெளிப்படுத்தி காட்டுங்கள், ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தி காட்டுங்கள். இதோ இந்த மலை இருக்குகிறதே, பக்கத்தில் இந்த மலையிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளியாக வேண்டும். அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம் என்று சொன்னால் கருப்பணி உள்ள ஒட்டகமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு குட்டி பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி என்பதை ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த நபியிடத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை வேண்டினார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் செய்வது ஒரு பெரிய காரியம் இல்லை. அல்லாஹ் நாடினால் எதையும் எப்படியும் எங்கேயும் செய்ய முடியும். அவ்வளவு பெரிய அல்லாஹ், அவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய குதிரத்து, அவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய சக்தி. எனவே அந்த சக்திக்கு முன்னால் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த சமுதாயம் உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த மலையிலிருந்து ஒரு பெரிய ஒட்டகத்தை வெளியாக்கும்படி சொல்கின்றார்கள். அது கற்பனை ஒட்டகமாக இருக்க வேண்டும், அதிலிருந்து ஒரு குட்டி பிறக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். எனவே அவருடைய ஈமான் அவர்களிடத்தில் வருவதற்காக வேண்டி இந்த மோஜிசாவை வெளிப்படுத்தி காட்டுவார்கள் என்று நபி அவர்கள் துவா செய்தார்கள். அந்த துவாவை அங்கீகரித்து அல்லாஹு தஆலா அந்த மலையிலிருந்து அவர்கள் விரும்பியபடியே, அவர்கள் கேட்டபடியே கற்பனை அந்த ஒட்டகத்தை அல்லாஹு தஆலா வெளியாக்கினான். அது குட்டி போட்டது. இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த பிறகு நாங்கள் ஈமான் கொள்வோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். ஆனா அற்புதத்தை பார்த்த பிறகு திரும்பவும் அவர்கள் பழைய குருடி கதவு திருடி என்ற அடிப்படையில அவர்கள் அதே மறுப்பின் பக்கம் ஆளாகிவிட்டார்கள். என்ன ஆனது முடிவு? திரும்பவும் அவர்கள் அந்த மோஜிசாவை மறுத்து விட்டார்கள். நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த ஒட்டகத்தை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். அந்த ஒட்டகத்திலே குட்டியும் கொலை செய்தார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய வேதனைகள், இவ்வளவு பெரிய அற்புதங்கள், அல்லாஹ்வுடைய சக்தியை வெளிப்படுத்தி காட்டப்பட்டது. அப்படி இருந்தும் கூட அந்த சமுதாயத்தினர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக நபி அவர்களுக்கு அந்த விஷயங்களை பார்த்த பொழுது அல்லாஹ்விற்கு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய அற்புதத்தை கேட்டு அதை வெளிப்படுத்தி காட்டிய பிறகு கூட அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்களே, இவர்கள் நீ அழித்து விடு என்று அல்லாஹ்விற்கு துஆ செய்யும் பொழுது அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அறிவு ஏற்பட்டது. இப்பொழுது இவர்கள் நினைத்தார்கள் அவர்களுக்கு பூமியிலிருந்து வேதனை ஏற்பட்டது, இவர்களுக்கு மலைகளிலிருந்து வேதனைகள் ஏற்பட்டது. எனவே நம்மை இவர்களால் எதை கொண்டும் அழிக்க முடியாது என்று நினைத்தார்கள். இவர்களும் பலம் கிடைத்தவர்களாக, இவர்கள் சக்தி படைத்தவர்களாக இருந்தார்கள். எனவே இவர்கள் தன்னுடைய சக்திகள் மீது, தன்னுடைய டெக்னாலஜி மீது இவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். கடைசியிலே அவர்கள் நினைத்ததை போன்று பூமியிலிருந்து தண்ணீர் வந்து அடிப்பதோ அல்ல வானத்திலிருந்து அதாவது காற்றுகளை வீசி அடிப்பதோ இல்லை. மாறாக குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஒரு வெறும் சத்தம், அந்த சத்தம் தான் அவருடைய காதுகளிலே பட்டது. எல்லோரும் செத்து மடிந்து விட்டார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குதிரத்து எப்பொழுது வந்ததோ, அல்லாஹ்வுடைய சக்தி எப்பொழுது வந்ததோ, அல்லாஹ்வுக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் இல்லை. அல்லாஹ் நாடினால் மனிதன் அறியாத புறத்திலே, மனிதன் புரியாத புறத்திலே, மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்க முடியாத புறத்திலே அல்லாஹ் தஆலா அறிவை உண்டாக்க முடியும். வெறும் சைஹத், ஒரு சப்தம், அந்த சப்தத்தை அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஒரு சப்தத்தை உண்டாக்கினான். அந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அத்துணை பேரும் அழிந்து விட்டார்கள் என்று குர்ஆன் அழகா சொல்லி காட்டுகின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, ஆக உலகத்திலே எவ்வளவு பெரிய பெரும்பான்மையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மெஜாரிட்டியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, எதை கொண்டும் எதுவும் நடக்க முடியாது. அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்க முடியும். அல்லாஹ் நாடியை தான் நடக்க முடியும். அல்லாஹ் தான் ஆக்குபவன், அல்லாஹ் தான் அழிப்பவன், அல்லாஹ்வுடைய சக்தி தான் உயர்ந்தது என்பதை வழங்கிக் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டால் உலகத்திலே சுபிட்சம், உலகத்திலே நிம்மதி, உலகத்திலே சுகமான வாழ்க்கை, ஆக்கிரத்திலே நிரந்தரமான சுகம். இதே போன்றுதான் உலகத்திலே இன்றைக்கு உலகத்திலே படைபலத்தை கொண்டு மக்களை தாக்கி விடலாம் என்று சிலர் நினைக்கின்றார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, மெஜாரிட்டியை கொண்டோ அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அதாவது அதே போல டெக்னாலஜியை கொண்டோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உதவி கிடையாது. அதே போன்றுதான் சில பேர்கள் நினைக்கின்றார்கள், படைபலம் இருந்தால், மனபலம் இருந்தால் நாம் உலகத்தில் எவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்பட்டாலும் கூட காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நினைக்கின்றார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நம்ரூதுக்கு தாவத்து கொடுத்தார்கள், ஹக்கின் பக்கம் அழைத்தார்கள், அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி சொன்னார்கள். யுஹ்யி வ யுமீது, என்னுடைய அல்லாஹ் இருக்கிறானே அவன் தான் ஹயாத் ஆக்கக்கூடியவன், அவன் தான் மரணிக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ்வுடைய அந்த சக்தியை ஒப்புக்கொண்டு நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்ரூதுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். நம்ரூது மிகப்பெரிய படைபலம் உள்ளவனாக இருந்தான், மிகப்பெரிய அரசனாக இருந்தான்.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹ் முல்க இது قال இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீது, என்னுடைய ரப்பாகிறவன் ஹயாத்தாக்குகிறான், என்னுடைய ரப்பாகிறவன் மௌத்தாக்குகிறான் என்று அந்த நம்ரூத் இடத்திலே சொல்லும் பொழுது அவன் சொன்னான் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீது என்று. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சமயத்தில் அன உஹ்யி வ யுமீது, அன உஹ்யி வ யுமீது, நானும் ஹயாத்தாக்க முடியும், நானும் மௌத்தாக்க முடியும், என்னிடத்திலே அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்று அந்த நம்ரூத் சொன்னான். பெரியார்களே சகோதரர்களே, அவன் எப்படி ஹயாத்தாக்க முடியும், அவன் எப்படி மௌத்தாக்க முடியும்? அவன் இவ்வளவு பெரிய அரசன் என்று சொல்லுகின்றான், ஆனால் அவனுக்கு ஹயாத்துடைய அர்த்தம் கூட வழங்க முடியவில்லை, மௌத்துடைய அர்த்தத்தை கூட புரிய முடியவில்லை. அவன் ஹயாத்துக்கு ஒரு ஜெயில இருந்த கைதியை கூப்பிட்டான், கூப்பிட்டு அவரை கத்தல் செய்யும்படி சொன்னான். கத்தல் செய்த பிறகு அவன் சொன்னான், இதோ பாருங்கள், ஆனா ஒஹி நான் ஹயாத், நான் அவனை மௌத்தாக்கி விட்டேன் என்று அந்த கைதியை கொலை செய்துவிட்டு நான் மௌத்தாக்கி விட்டேன் என்று சொன்னான். அவன் மௌத்துடைய அந்த அர்த்தத்தையே விளங்காமல் இருந்தான். அதே போலதான் ஜெயிலில் இருந்த ஒரு கைதியை கூப்பிட்டு நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன், ஆனா ஓஹி நான் ஹயாத்தாக்கி விட்டேன் பாருங்கள் என்று சொன்னான். பெரியார்களே சகோதரர்களே, ஒரு கைதியை விடுதலை செய்வதும் ஒரு கைதியை கொலை செய்வதும் தான் அவன் ஹயாத்து மௌத் என்று விளைந்திருந்தான். அவ்வளவு பெரிய அரசனா இருந்தான், அவ்வளவு பெரிய படைபலம் உள்ளவனா இருந்தான், பணபலம் உள்ளவனா இருந்தான், எல்லா பெரிய ஆற்றலும் உள்ளவனா இருந்தான். ஆனா ஹயாத்துடைய அர்த்தத்தை கூட மௌத்துடைய அர்த்தத்தை கூட விளங்காதவனாக இருந்தான். ஆனா ஒஹி ஓமித் என்று சொன்னான். அதற்கு பிறகு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபைன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி, ஃபைன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி. என்னுடைய அல்லாஹ், எங்களுடைய அல்லாஹ் இந்த சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கின்றான். நீயும் அல்லாஹ் என்று சொன்னால், உன்னிடத்தில் சக்தி இருக்கு என்று சொன்னால் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி, நீ மேற்கிலிருந்து உதயமாக்கி செய், அந்த சூரியனை மேற்கிலிருந்து கொண்டு வா என்று அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நம்ரூத் சொன்னார்கள். அப்பொழுதுதான் கஃபர், அவன் வாயடைக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். பெரியார்களே சகோதரர்களே, ஆக நானும் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நம்ரூத் அகங்காரம் கொண்டவனா இருந்தான், ஆணவம் கொண்டவனா இருந்தான். கடைசியில் என்ன செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிப்பதற்கு அவன் மிகப்பெரிய திட்டங்கள் தீட்டினான், மிகப்பெரிய திட்டம் தீட்டினான். பெரிய படைபலம் உள்ளவனாக இருந்தான், பெரிய பரபலம் உள்ளவனாக இருந்தான், பெரிய அதிகார வர்க்கத்துள்ளவனா இருந்தான். ஆனா அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய படைக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் எந்த படைகளும் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த விஷயத்தை உணராதவனா இருந்தான். கடைசியில அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்கான பல திட்டங்களை தீட்டினான். நெருப்பு குண்டத்தை தயார் செய்தான். அந்த நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதிலே அவர்களை போடுவதற்காக கூட பெரிய முயற்சிகள் செய்தான். அங்கே வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்கின்றார்கள், ஏதோ நாங்கள் மலக்குமாருடைய தலைவனாக இருக்கிறேன், ஜிப்ரீலா இருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கின்றான், தாங்கள் விரும்பினால் என்ன வேண்டுமானால் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மலக்குடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எந்த அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்தானோ அந்த அல்லாஹ் என்னை காப்பாற்றுவதற்கு தகுதியுள்ளா இருக்கிறான், அந்த அல்லாஹ் என்னை காப்பாற்றுவதற்கு போதுமானா இருக்கிறான், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியில் என்ன ஆனது? அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கேட்டார்கள், மக்களுடைய உதவியோ அல்லது உலகத்திலே பட்டாசுடைய உதவியோ விரும்பவில்லை. நேரடியா அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டதன் காரணமாக கடைசியில அல்லாஹு தஆலா எப்பொழுது அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்களோ அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வர ஆரம்பித்தது. எப்பொழுது நாம் அல்லாஹ்வை முழுமையாக நம்புவோமோ, அல்லாஹ்வுடைய சக்தியை நாம் புரிவோமோ, நேரடியா அல்லாஹ் இடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் அப்பொழுது மலக்குமார்களை கொண்டு உதவி செய்யவில்லை, நேராகவே அல்லாஹ்வுடைய உத்தரவு நெருப்புக்கு வந்தது. குல்லாம் யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமா, ஓ நாரே, ஓ நெருப்பு, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அப்படியே பூஞ்சொரையாக மாறிவிடும் என்று அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு வந்தது. சொல்லப்படுகிறது 40 நாள் அந்த நெருப்பு குண்டத்திலே அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அந்த 40 நாள் அவர்கள் எவ்வளவு சுகமாக சுபிட்சமாக நிம்மதியாக இருந்தார்களோ அதே போன்று வேற நாட்கள் இருந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக அல்லாஹ்வுடைய உத்தரவு நெருப்புக்கு வந்தது, நெருப்பு பூஞ்சொரையாக மாறிவிட்டது. பெரியார்களே சகோதரர்களே, கடைசி அந்த நம்ரூதுடைய முடிவு என்ன ஆனது? நம்ரூத் எவ்வளவு பெரிய படைபலவனா இருந்தான், மிகப்பெரிய சக்தியுள்ளவனா இருந்தான். அவனுடைய முடிவு அல்லாஹ் தஆலா சாதாரண கொசுக்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அடித்தான். பெரியார்களே சகோதரர்களே, நம்ரூத் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் தீட்டிருந்தான் முஸ்லிம்களை எப்பதற்காண்டி, முஸ்லிம்களை கொள்வதற்காண்டி. ஆனால் திட்டங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி கடைசியில் அவனுடைய முடிவு என்ன ஆனது? அவன் நினைத்தான் மமதை கொண்டிருந்தான், அகங்காரம் கொண்டிருந்தான்,
ஆணவம் கொண்டிருந்தான். அதை அழிப்பதற்கு அல்லாஹு தஆலா கொசுக்களுடைய படைகளை அனுப்பினான். கொசுக்களுடைய படைகளை அனுப்பி அவன் கொசுக்களுடைய அந்த படைகள் பற்றி இருக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு மிகப்பெரிய படைகள் பட்டாளங்கள்லாம் அவனை காப்பாற்றுவதற்கு இருந்தார்கள். ஆனால் எல்லா படையினர்களையும் அந்த கொசுக்களுடைய படைகள் துரத்தி விட்டது. கடைசியில அந்த நம்ரூதுடைய மூக்குல ஒரு நொண்டி கொசு நுழைந்தது. அது தன்னுடைய மூளையில போய் சேர்ந்தது. மூளையை போய் அரிக்க ஆரம்பிச்ச சமயத்திலே அவன் துடிக்க ஆரம்பித்தான். வேதனையால் தாங்க முடியாமல் அவன் துடித்துக் கொண்டிருந்தான். எத்தனையோ டாக்டர்களை, எத்தனையோ வைத்தியர்களை அழைத்தான். அவரிடத்தில் ஆலோசனை செய்தான். கடைசியில் அதற்கு எந்த சிகிச்சையும் இல்லாமல் என்ன ஆனது? எல்லா வைத்தியர்களும் எல்லா டாக்டர்களும் சொன்னார்கள், இந்த வியாதிக்கு மருந்து என்னவென்று சொன்னால் எல்லோரும் அந்த மூலையிலே செருப்பால் அடிக்க வேண்டும். அதை எவ்வளவு தூரம் அடித்துக் கொண்டே இருப்போமோ அந்த அளவுக்கு வேதனை அவனுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அரசாங்கத்தை பெற்றிருந்தான், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருந்தான், எவ்வளவு பெரிய படைகள் பலங்கள் இருந்தது. ஆனால் எதை கொண்டும் எதுவும் காப்பாற்ற முடியவில்லை. கடைசியிலே அவனுடைய தலையிலே எல்லோராலும் செருப்பால் அடிக்கப்பட்டே அவன் மூத்தானான். பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எப்பொழுது நேரடியான உதவி வர ஆரம்பித்துள்ளோமோ இந்த மைனாரிட்டியோடுகளா இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த உதவி இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இவர்களை காப்பாற்றப்படும். இதே போதுதான் அகிலத்திற்கு அருக்குடையாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தொல்லைகள் ஏற்படுத்தப்பட்டது, எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்படுத்தப்பட்டது. சொல்லப்படுகிறது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், எனக்கு இந்த ஈமானுக்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய தொல்லைகள் கொடுக்கப்பட்டதோ, எவ்வளவு பெரிய சிரமங்கள் கொடுக்கப்பட்டதோ, அதே போன்று உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு பெரிய வேதனைக்கு ஆளாக்கப்பட்டேன். எதற்காக வேண்டி? யா அய்யுஹன் நாஸ் கூ லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், மனித சமுதாயமே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள். அல்லாஹ் தான் ஆக்குபவன், அல்லாஹ் தான் அடிப்பவன். இந்த வல்லமையை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை நீங்கள் புரிந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்வதன் மூலமாக துஃப்லிஹூன, நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தாவத்து கொடுக்க ஆரம்பித்தார்களோ, நேற்று வரையிலும் சாதிக்குல் அமீன், நம்பிக்கையாளர், நேர்மையாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று முதல் வைத்தியக்காரர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் போகக்கூடிய பாதைகளில் முள்ளுகளை விதைத்தார்கள், மேல இருந்து குப்பைகளை கொட்டினார்கள். சரித்திரங்கள் தெரிந்த விஷயமா இருக்குகிறது. ஆனால் அவ்வளவு பெரிய கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த உதவியைத்தான் விரும்பினார்களே தவிர, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த உதவியைத்தான் நாடினார்களே தவிர யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எப்பொழுது உதவிகள் வர ஆரம்பித்ததோ வெறும் மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய வெற்றியுடைய கூட்டங்கள் இந்த இஸ்லாத்து பக்கம் வந்தது. பெரியார்களே, சகோதரர்களே, ஆக எப்பொழுது தாவத்து ஹக்கின் பக்கம் ஏற்படுகிறதோ அந்த ஹக்குடைய தாவத்து உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும். அது பார்ப்பதற்கு சாதாரணமா தெரியும், அது பார்ப்பதற்கு எளிமையானதா தெரியும். ஆனா ஹக்குள்ள மிகப்பெரிய பவர் இருக்கிறது, ஹக்குடைய தாவத்துக்குள்ளே மிகப்பெரிய வசீகர சக்தி இருக்கிறது. பெரியார்களே, சகோதரர்களே, அந்த தாவத்துடைய உழைப்பின் பேர்லதான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு எத்தனை பேர்கள் ஈமான் இல்லாமல், எத்தனை பேர்கள் ஆமால் இல்லாமல், முஸ்லிமானவர்கள் கூட தொழுகை இல்லாதவர்களாக, நோன்பு இல்லாதவர்களாக, ஜக்காத்து கொடுக்காதவர்களாக, ஹஜ்ஜிக்கு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட ஹஜ்ஜி செய்யாதவர்களாக எத்தனை பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பேர்கள் நம்முடைய வாழ்நாள்ல ஒரு தடவை கூட இந்த கலையை கொண்டு போய் பூமியில கொண்டு போய் சஜிதா செஞ்சதாகவும் இல்லை. அப்படிப்பட்டவர்களாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், நாம் நோன்பு நோக்குகிறோம், நாம் ஹஜ்ஜி செய்கின்றோம், நாம் ஜக்காத்து கொடுக்குகிறோம். நம்மோட இந்த கடமை முடிந்து விட்டது என்று யாரும் நினைக்க முடியாது. பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உம்மத்தை உலகத்திலே சிறந்த உம்மத்தா ஆக்கப்பட்டது காரணமே குந்தும் ஹைர உம்மத்தின் முன்கர். உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத 2 நியாமத்துகள் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கின்றான். உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எத்தனையோ சமுதாயத்தினர் வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத விசேஷமான 2 நியாமத்துகள் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒன்று தாவத், இன்னொன்று துஆ. உலகத்திலே அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, நபிமார்கள் மட்டும்தான் தாவத்துடைய உழைப்பை செய்தார்கள், நபிமார்கள் மட்டும்தான் தாவத்துடைய வேலை செய்தார்கள். அந்த நபிமாருடைய சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் தஆலா இந்த தாவத்துடைய விசேஷமான வேலையை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு நபிமார்கள் தாவத்து கொடுப்பார்கள். நபிமார்கள் சென்று அவர்கள் என்ன விஷயம் கேட்கிறார்களோ
அதன்படி அமல் செய்வார்கள். இபாதத்து தான் இருந்ததே தவிர தாவத் அந்த உம்மத்துக்கு கொடுக்கப்படவில்லை. இதே போன்றுதான் துவா. எல்லா சமுதாயத்தினருக்கும் துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் இடத்துல ஒரு விஷயத்தை கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால், தாங்களாகவே அல்லாஹ் இடத்திலே கேட்டு பெறக்கூடிய அந்த பவரையும் அல்லாஹ் தஆலா எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கவில்லை. இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த தாவத்துடைய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் தஆலா துஆவுடைய பவரை கொடுத்திருக்கிறார். அந்த சமுதாயத்தினர்கள் தங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் அந்த நபியிடத்தில் போய் சொல்வார்கள், நபி அவர்களே, எங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது, தாங்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்டு எங்களுக்கு வாங்கித்தார்கள் என்று சொல்வார்கள். குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகின்றது, அதாவது பனூ இஸ்ராயீல் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு உபகாரம் செய்தார். வானத்திலிருந்து மண்ணு செல்வா இறக்கி வைத்தார். வானத்திலிருந்து மண்ணு செல்வா இறக்கி வைத்தார். அவர்கள் விரும்பியபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த சாப்பாடு பிடிக்காதன் காரணமாக, மண்ணு செல்வா இறக்கப்பட்ட அந்த சாப்பாடு பிடிக்காதன் காரணமாக, இதை மாற்றி சாதாரண உணவு எங்களுக்கு வேண்டும், சாதாரண காய்கறிகள் உணவு எங்களுக்கு வேண்டும், எனவே அந்த உணவை நாங்கள் சாப்பிட விரும்புகின்றோம் என்று அவர்கள் விரும்பிய சமயத்திலே தாங்களே நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய ஆற்றல் இல்லாதன் காரணமாக நபியிடத்திலே போய் சொன்னார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னார்கள், ஃபதுஉலனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்து மின் பக்ரிஹா வ கிஸ்ஸாயிஹா வ ஃபூமிஹா வ அதஷிஹா வ பஸலிஹா. நபியே, தாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுத்தாருங்கள், எங்களுக்கு இந்த மண்ணு செல்வாடைய உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு சலித்து விட்டது, எனவே சாதாரண காய்கறி உணவு எங்களுக்கு தேவை, அந்த காய்கறி உணவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வெளியாக்கி தர வேண்டும் என்று நபியிடத்தில் தாங்கள் கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில் என்று அந்த சமுதாயம் வந்து நபியிடத்துல தான் கேட்க சொன்னார்கள். ஆனால் பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா விசேஷமான முறையில இந்த தாவத்துடைய வேலையை கொடுத்திருக்கின்றார். இன்னொரு பக்கம் துஆவை கொடுத்திருக்கிறார். எதை நமக்கு எப்பொழுது தேவையானாலும் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஃபதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் நீங்கள் நேராக கேளுங்கள், நானே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியசாலியான உம்மத்தா இருக்கிறோம். இதே போன்று பெரியார்களே, சகோதரர்களே, நபியிடத்திலே நாம் போய் நபியிடத்திலே போய் சொல்லித்தான் நாம் பெற வேண்டும் என்றல்ல. அத்துவா முஹுல் இபாதா, துஆவாகிறது எல்லா இபாதத்துடைய மூளை என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த இடத்துல எவ்வளவு தேவையோ நாம் கையேந்தி கேட்டுவிட்டால் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஹதீஸில் வருகின்றது, ஹதீஸ் குதுஸில் வருகின்றது, அலா முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரலா, அலா முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரலா, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கின்றார்களா, நான் பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதாவது முஸ்தல்ஜின் ஃபால்துகலா, என்னிடத்திலே ரிஸ்க் தேர்வுகள் இருக்கின்றார்களா, நான் ரிஸ்கை வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அலா மின் முபத்தலன் ஃபுஆஃபியாத் அலா கதா அலா கதா, என்னிடத்திலே ஏதாவது வியாதியிலே சிக்கல்கள் இருக்கின்றார்களா, சோதனையிலே சிக்கல்கள் இருக்கின்றார்களா, நம்முடைய ராகத்தை கேட்பவர்கள் இருக்கின்றார்களா, நான் அவர்களுக்கு ஆஃபீஸை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆக நாமே நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய இந்த துஆவுடைய பவரையும், நாமே தாவத்துடைய வேலை செய்யக்கூடிய இந்த தாவத்துடைய வேலையும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு விசேஷமாக கொடுத்திருக்கின்றான். பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உம்மத்திற்கு இந்த 2 பொறுப்பு, தாவத்துடைய வேலையும் துஆவும் கொடுத்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா வஅன்துல் ஆலவுன், நீங்கள் உயர்ந்த உம்மத்தினர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்ட அந்த உயர்வை நாமே அறியாதவர்களாக, நாமே புரியாதவர்களாக, நாமே நம்முடைய சக்தியை பற்றி விளங்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஹஜ்ரத் அல்லாமா கீரனுடைய ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இன்றைக்கு நாம் நம்முடைய உயர்ந்த அந்தஸ்தை பற்றி நாமே புரியாதவர்களாக இருக்கிறோம். அதற்கு உதாரணம் சொல்லும்போது சொல்வார்கள், ஒரு பசு இருக்குகிறது, ஒரு பசு இருக்கிறது, அந்த பசு இருக்கிறதே, அந்த பசுவுக்கு தெரியாது நம்மிடத்துல தான் பால் வருகின்றது, அந்த பால் இருந்துதான் அதாவது தயிர் உண்டாக்கப்படுகிறது, பிறகு அந்த தயிரிலிருந்து தான் வெண்ணெய் எடுக்கப்படுகிறது, அந்த வெண்ணெயிலிருந்து தான் பிறகு நெய் எடுக்கப்படுகிறது, அந்த நெய்யிலிருந்து தான் பிறகு பல வகையான உணவுகள் தயார் செய்யப்படுகின்றது, பிறகு நம்முடைய பாலிலிருந்து தான் பால் கோவா தயார் செய்யப்படுகின்றது. இப்படி உயர்ந்த உயர்ந்த உணவுகள் நம்மிடத்திலிருந்து வெளியாகின்றது என்று அந்த பசுவிற்கு தெரியாது. இதே போலதான் இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எவ்வளவு பெரிய வசீகர சக்தியை வைத்திருக்கின்றான், எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். நாம் நம்முடைய உயர்வை நாமே புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம்.
நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையினுடைய உயர்ந்த அந்தஸ்து எவ்வளவு இருக்கிறது. இந்த தாவத்துடைய உழைப்பை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நானும் நபியாக இருந்து தாவத்துக்கு வேலை செய்கின்றேன், ஆனா என்னுடைய ஆசை ஒரு உம்மத்தியாக இருந்து சாதாரண ஒரு சமுதாயத்தில் ஒரு நபராக இருந்து நான் தாவத்து கொடுக்க விரும்புகின்றேன். ஒரு உம்மத்தியாக இருந்து நான் தாவத்து கொடுக்க விரும்புகின்றேன். எனவே என்னை கடைசியில் வரக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு இந்த தாவத்துடைய பொறுப்பை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாயே, எனவே அந்த உம்மத்தில என்ன ஒரு நபராக ஆக்கியப்பான்னு கேட்டிருக்காங்க. காரணம் என்ன? உம்மத்தியாக இருந்து சமுதாயத்தில் ஒரு நபராக இருந்து நான் தாவத்துடைய வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பி அல்லாஹ்வுக்கு துஆ செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை, அது கடைசி நாளில் கியாமத்துக்கு சமீபத்திலே அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள், வந்து இந்த உலகத்திலே படைப்பு செய்வார்கள், முயற்சி செய்வார்கள், தாயா இருப்பார்கள், தாவத்து கொடுப்பார்கள், அவர்களும் திருமணம் செய்வார்கள், குழந்தையை பெற்றெடுப்பார்கள், ஒரு உம்மத்தியாக வாழ்வார்கள். அதே காலத்துல தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, அங்கே தொழுவைப்பதற்காண்டி அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அந்த சமயத்திலே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இமாமாக ஆக்கப்பட்டு சொல்லப்படும். பெரியார்களே, சகோதரர்களே, அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நான் ஒரு உம்மத்தி, நான் சாதாரண நபராகத்தான் இன்றைக்கு வந்திருக்கின்றேன், நீங்கள் தான் இமாம், நீங்கள் தான் தொழுவைப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று சொல்வார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டதன் காரணமாக ஒரு நபி கூட இந்த உம்மத்தில் ஒரு நபராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால், விரும்பினார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய உயர்ந்த வேலை இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு பெரிய இந்த உயர்ந்த அந்தஸ்து உம்மத்துக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனா இந்த தாவத்துடைய உணர்வை, தாவத்துடைய உயர்வை நாம் அறியாதவர்களாக, நாம் புரியாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியார்களே, சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா ஹக்கின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாவத்துடைய தாயிகளை அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய கூட்டத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கின்றான். அவருடைய உழைப்பின் பேரில், அவருடைய முயற்சியின் பேரில் பெரிய பெரிய பலாபலன்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இந்த வேலையை செய்வதற்கு நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த வேலையை வழங்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. தாவத்துடைய அந்த உழைப்பிலே எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, அதை புரியக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா கொடுப்பாராக. இந்த வேலையை நாம் நம்முடைய முழு நேரத்துடைய வேலையை ஆக்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவாராக. பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வேலையுடைய அந்தஸ்து இந்த உலகத்திலே இருக்கிறதையும் தெரிய முடியாது, இந்த வேலையுடைய உயர்வு இந்த உலகத்தில் இருக்கிறதையும் புரிய முடியாது. இந்த உலகத்தை விட்டு நாம் எப்பொழுது செல்வோமோ, ஆகிரத்தில் இதற்கான உயர்ந்த அந்தஸ்துகள் கொடுக்கப்படுமோ, அப்பொழுதுதான் இதனுடைய உண்மையான அந்தஸ்தை நாம் புரிய முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிஜாமத்தில் இருந்தார்கள். அவர்கள் உதாரணம் சொல்வார்கள், இந்த வேலையுடைய அந்தஸ்து எவ்வளவு, இந்த வேலையுடைய உயர்வு எவ்வளவு, இந்த வேலையினால் கிடைக்கப்படக்கூடிய சன்மானங்கள், ஞாபகத்துகள் எவ்வளவு என்பதை சொல்லும் போது சொன்னார்கள், இஸ்கந்தர் துல்கர் என்ற ஒரு அரசர் இருந்தார். இஸ்கந்தர் துல்கர் என்ற ஒரு அரசர், அந்த அரசர் தன்னுடைய படைய பட்டாளத்தோட இரவு நேரத்திலே சென்று கொண்டிருந்தார். செல்லக்கூடிய சமயத்திலே இருட்டாக இருந்தது, நேரமோ இருளாக இருந்தது. அம்மக்களுக்கு வெளிச்சத்துடைய தேவை ஏற்பட்டது. அந்த வெளிச்சத்துடைய தேவை ஏற்பட்ட சமயத்தில் எல்லோரும் எங்கேயாவது கொஞ்சம் வெளிச்சம் கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று விரும்பிய நேரத்தில், நினைத்த நேரத்தில் படையை சென்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு சில இடங்கள்ல சில வஸ்துக்கள் மின்னி கொண்டிருந்தது, பல என்று ஜொலித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது நினைத்தார்கள், நமக்கு வெளிச்சம் தேவை, இப்பொழுது சில வஸ்துக்கள் மின்னி கொண்டிருக்கிறது, பல என்று ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, வெளிச்சம் தெரிகிறது, அந்த பொருளை எடுத்து வைத்துக் கொண்டால் நமக்கு வெளிச்சத்துடைய தேவையை பூர்த்தியாகிவிடும் என்று அந்த படையினர்கள் நினைத்தார்கள். நினைத்த அந்த அமீர் இடத்துல, தளபதி இடத்துல, இஸ்கந்தர் துல்கர் இடத்திலே கேட்டார்கள், எங்களுடைய தலைவர் அவர்களே, இதோ நாம் இரவு நேரத்திலே செல்கின்றோம், இருட்டு நேரமாக இருக்கிறது, இப்பொழுது நமக்கு வெளிச்சத்துடைய தேவை ஏற்படுகிறது. இப்ப வெளிச்சத்திற்கு மனதில் லைட் இல்லை, எதுவும் இல்லை. இப்ப நாம் போகக்கூடிய பாதைகள்ல சில வஸ்துக்கள் மின்னி கொண்டிருக்கிறது, பல என்று ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் அதை எடுத்துக்கொள்ளட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். காரணம் ஏன் கேட்டார்கள் என்று சொன்னால், சில சமயத்தில் நாம் கூட பார்த்திருப்போம், சில வஸ்துக்கள் அப்படியே மின்னி கொண்டிருக்கும், அது பார்த்தால் மின்னல் பூச்சி என்று சொல்லுவோமே, விளக்கு பூச்சி என்று, அது மாதிரி பூச்சியா இருந்தால் என்ன ஆகும் என்று பயந்தார்கள். அதை தூக்கி வைத்து பிறகு கடித்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்தார்கள். எனவே நாம் எடுக்கட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அப்ப அரசர் என்ன சொல்ல வேண்டும்? மக்களுக்கோ வெளிச்சம் தேவை இருக்கிறது, இரவு நேரமா இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது, எனவே வெளிச்சத்துடைய தேவை இருப்பதன் காரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனா அரசர் சொன்ன பதில் என்ன?
ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் எனது அருமை படையினர்களே என்று அவர்கள் சொல்லி சொன்னார்கள். இப்பொழுது யாரெல்லாம் அந்த மின்னக்கூடிய பொருளை எடுத்துக் கொள்வீர்களோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் யாரு எடுத்தீர்களோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இப்ப நைட்ல அது என்ன பொருள் என்று தெரிய முடியாது, ஏதோ வெளிச்சம் தருகிறது. மறுநாள் காலையில் சூரியன் உதயமான பிறகு அந்த பொருளை நீங்கள் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் யார் எடுத்தீர்களோ எடுத்தவர்களும் கை செய்தப்படுவீர்கள், யார் எடுக்கவில்லையோ அவர்களும் கை செய்தப்படுவீர்கள். ஆக எடுத்தவர்களும் கை செய்தப்படுவார்கள், எடுக்காதவரும் கை செய்தப்படுவார்கள். இப்பொழுது எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டார்கள். இது ரெண்டும் கிட்ட பதிலாக இருக்கிறது. ஒன்று எடுங்கள் என்று சொல்ல வேண்டும், அல்லது எடுக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். எடுத்தவர்களும் கை செய்தப்படுவீர்கள், எடுக்காதவர்களும் கை செய்தப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது சில பேர் நினைத்தார்கள், அரசர் சொல்லிவிட்டார் எடுத்தவர்களும் கை செய்தப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள், எனவே நாம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு நாளை கை செய்தப்படக்கூடிய சமயத்திலே கொஞ்சமாக கை செய்தப்பட்டுக் கொள்ளும் என்று கொஞ்சம் எடுத்துக்கொண்டார்கள். சில பேர்கள் நினைத்தார்கள் எடுக்காதவர்களும் கை செய்தப்படுவார் என்று சொல்லிவிட்டார்கள், எனவே நாம் ஏன் எடுத்து கை செய்தப்படுவோம், எடுக்காமலேயே கை செய்தப்பட்டுக் கொள்ளும் என்று சில பேர்கள் எடுக்கவில்லை. ஆனால் எடுத்தவர்கள் எடுத்தார்கள், எடுக்காதவர்கள் எடுக்கவில்லை. எடுத்தவர்கள் எடுத்து எடுக்காதவர்கள் எடுக்காத வண்ணமாக படையை சென்று கொண்டே இருந்தார்கள். காலை உதயமானது. சூரியனுடைய உதயத்திற்கு பிறகு அந்த அரசர் சொன்னார், இஸ்கந்தர் துக்கரை சொன்னார் படையினரிடத்திலே, எனது அருமை தோழர்களே, ஏதோ ராத்திரி ஒரு மின்னக்கூடிய பொருள் இருந்தது, அதை எடுக்கட்டுமா எடுக்க வேண்டாமா என்று கேட்டீர்களே, யாரெல்லாம் எடுத்தீர்களோ எடுப்பவர்களும் கை செய்தப்படுவீர்கள், எடுக்காதவர்களும் கை செய்தப்படுவீர்கள் என்று சொன்னேனே, இப்ப யாரு எடுத்தீர்களோ அவர்களெல்லாம் அந்த பொருளை தன்னுடைய டேபிள் இருந்து எடுத்து பாருங்கள் என்று சொன்னார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, எடுத்தவர்கள் எல்லாம் எடுத்து பார்க்கின்றார்கள். பார்க்கக்கூடிய சமயத்திலே அது விலை மதிக்கத்தக்க முத்தாக இருக்குகிறது, மாணிக்கமாக இருக்குகிறது, வைடூரியமாக இருக்குகிறது. எடுத்தவர்கள் எல்லாம் கை செய்தப்படுகின்றார்கள். நாம் எடுத்ததே எடுத்தோம், என்ன மடத்தனமான வரை செய்து விட்டோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக எவ்வளவு பெரிய லாபத்தை அடைந்துள்ளா இன்றைக்கு ஆயிருப்போம், எடுத்தும் கூட இவ்வளவு அறிவிலிதனமான வேலை செய்து விட்டோம் என்று எடுத்தவர்கள் எல்லாம் கை செய்தப்பட்டார்கள். எடுக்காதவருடைய கை செய்தத்தை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றல்ல. அவர்கள் சொன்னார்கள், எடுத்தவர்களால் கொஞ்சமாவது எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மடத்தனத்தை செய்து கொண்டார்கள். ஆனால் நாமுமோ அறவே எடுக்காமல், கொஞ்சம் கூட எடுக்காமல் முழுமையாக மடத்தனமான காரியம் செய்து விட்டோமே, கொஞ்சம் கூட எடுக்கவில்லையே. இவ்வளவு பெரிய விலை மதிக்கத்தக்க முத்து, இவ்வளவு பெரிய மாணிக்கம், இவ்வளவு பெரிய வைடூரியம், நாம் எவ்வளவு வேண்டுமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது, வாய்ப்பு இருந்தும் கூட எடுக்காமல் விட்டு விட்டோமே, எவ்வளவு பெரிய நஷ்டமடைகள் ஆகிவிட்டோம் என்று எல்லோரும் கை செய்யப்பட்டார்கள். எல்லோரும் மிகப்பெரிய வேதனை அடைந்தார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, இதை வைத்து மௌலானா உமர் பாலமூர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இதே போன்றதான் இன்றைக்கு இந்த உலகத்திலே இந்த தாவத்துடைய வேலை இருக்கிறது, அது அப்படியே மின்னிக் கொண்டிருக்கிறது, அது வெளிச்சத்தில் கொட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம், இந்த தாவத்துடைய வேலையை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த விளக்கு பூச்சி மாதிரி பூச்சி கடித்து விட்டால் என்ன ஆகுமோ அதே போன்று கடித்து விடுமோ என்று நினைக்கின்றோம். காரணம், நாம் இந்த உலகத்திலே உலகம் என்ற இருட்டிலே இருக்குகிறோம், உலகம் என்ற மாயிலே இருக்குகிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்நாசு நியாமுன் இதா மாது பந்தபஹு. இந்த உலகத்திலே மனித சமுதாயம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகத்திலே மனித சமுதாயம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்நாசு நியாமுன் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதா மாது, எப்பொழுது மௌத்தாகுவார்களோ பந்தபஹு, அப்பொழுதுதான் உண்மையாக விழிப்பார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, ஆக சுவர்க்கத்தை பார்த்து விட்டு வந்து சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தை பார்த்து விட்டு வந்து சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் செய்த வேலையா இருக்கிறது தாவத்துடைய உழைப்பு. எனவே இந்த தாவத்துடைய உழைப்பு இன்றைக்கு நம்முடைய நல்லோர்கள், முன்னோர்கள், நாதாக்கள், வழிமாடுகள் அத்தனை பேர்கள் செய்த உழைப்பாக இருக்கிறது. ஏன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வரை எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்கள் செய்த வேலையா இருக்கிறது. ஆனா இந்த வேலையை இன்றைக்கு நாம் புத்திசாலித்தனமாக நம்முடைய வேலையா ஆக்கி கொண்டால் நாளை கியாமத்துடைய நாளையிலே இதற்காண்டி அல்லாஹ்விடத்திலே கிடைக்கப்படக்கூடிய அந்த சன்மானத்தை பெறக்கூடிய நேரத்திலே நாம் கை செய்யப்படக்குள்ள ஆகிவிடக்கூடாது, அங்கே நாம் சந்தோஷப்படக்குள்ள ஆக வேண்டும். எனவே பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு காலம் செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு செய்து கொள்ளலாம். ஆனா மௌத் வந்துவிட்டால் ஒரு இஞ்சி கூட செய்ய முடியாது. பெரியார்களே, சகோதரர்களே, நல்ல வாய்ப்பு இருக்கிறது,
நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். அவகாசமாக பயன்படுத்திக் கொண்டு நாம் இந்த ஹக்குடைய வேலையை, இந்த ஹக்குடைய அழைப்பை, இந்த ஹக்கின் பக்கம் அழைக்கக்கூடிய தாவத்துடைய உன்னதமான வேலையை நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஆகிவிட்டால் நம்மை போன்று உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்திலும் சரி, ஆக்கிரத்திலும் சரி, உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது, சுபிட்சமான வாழ்க்கை இருக்கிறது. உலகத்திலே நாம் விரும்பக்கூடிய உல்லாசமான வாழ்க்கை இருக்கிறது. ஆக்கிரத்திலே உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்றைக்கு உலகத்திலே மனித சமுதாயம் நிம்மதியை தேடுகின்றார்கள், சுகத்தை தேடுகின்றார்கள், சுபிட்சத்தை தேடுகின்றார்கள், உல்லாசமான வாழ்க்கையை தேடுகின்றார்கள். ஆனால் மனிதர்கள் தம்முடைய அறிவை கொண்டு சிந்திக்கின்றார்கள். நான் விரும்பக்கூடிய அந்த நிம்மதியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சுபிட்சமான வாழ்க்கை காசுல இருக்கிறது, பணத்தில் இருக்கிறது, செல்வத்தில் இருக்கிறது, செல்வாக்கில் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய அறிவை கொண்டு சிந்திக்கின்றார்கள். அறிவாளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அறிவாளி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பணத்திலேயோ, இந்த செல்வத்திலேயோ, இந்த செல்வாக்கிலேயோ, இந்த ஆட்சி அதிகாரத்திலேயோ அல்லாஹ் தஆலா நிம்மதியை வைக்கவில்லை. மாறாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே வழிமுறையாக ஆக்கிக் கொண்டு யார் நடப்பார்களோ அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நிம்மதியான வாழ்க்கையை வைத்திருக்கின்றான். அந்த வாழ்க்கை வருவதற்கு வழியாகத்தான் இந்த தாவத்துடைய உழைப்பு இருக்கிறது. பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா செல்வத்தில்தான் நிம்மதியை வைத்திருந்தால் காரூனுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஹஜானாவை கொடுத்திருந்தான். காரூனுடைய ஹஜானா 80 ஒட்டகங்கள்ல அந்த கஜானாக்குடைய சாவிகளை ஏற்றி செல்லப்பட்டதா சரித்திரம் சொல்கின்றது. 80 ஒட்டகம் என்று சொன்னால் இந்த காலத்துல 80 லாரிகள்ல ஏற்றி செல்வதற்கு சமமான அளவு சாவிகள் மட்டும் இருந்தது என்று சொன்னால் அந்த கஜானாக்கள் எவ்வளவு பெருசாக இருக்கும். அவ்வளவு பெரிய கஜானாக்கள் கொடுக்கப்பட்ட காரூனுக்கு அந்த செல்வத்தின் மூலமாக நிம்மதி கிடைத்ததா என்று பார்த்தால் குர்ஆன் சொல்லுகின்றது, அந்த காரூனையும் காரூனுடைய கஜானாக்களையும் இந்த பூமியிலே நாம் சொல்லி செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். காரணம் என்ன? ஒரு அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறி செஞ்சான். அஹ்சின் கமா அஹ்சன அல்லாஹு இலைக, இந்த செல்வத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து நீ மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த சமயத்திலே அந்த காரூன் சொன்னான், இன்னமா ஊதீது அலா இல்மின், என்னுடைய கெட்டிக்காரத்தின் காரணமாக, என்னுடைய அறிவின் காரணமாக, என்னுடைய ஆற்றலின் காரணமாக இந்த பொருள் சம்பாதிக்கப்பட்டது. எனவே நான் எப்படி விரும்புகின்றனோ அப்படிதான் இதை செலவு செய்வனே தவிர அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னான். முடிவு என்னானது? பூமியிலே சொரியப்படுகிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள், கியாமத்து நாள் வரையிலும் இந்த பூமியிலே சொரியப்பட்டுக் கொண்டே இருக்கிறான்னு சொல்லுகின்றார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அல்லாஹ் தஆலா செல்வத்திலே மட்டும் நிம்மதியை வைக்கவில்லை. அதே போன்று ஆட்சி அதிகாரத்திலே நாம் நிம்மதி இருப்பதாக நினைக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்திலே பட்டம் பதவிகள் அல்லாஹ் தஆலா நிம்மதியை வைக்கவில்லை. அப்படி ஆட்சி அதிகாரத்திலே பட்டம் பதவிகள் தான் நிம்மதியை வைத்திருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு எவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான். குர்ஆன் சொல்லுகின்றது, ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய ரப் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். பெரியார்களே, சகோதரர்களே, அவ்வளவு பெரிய ஆட்சி படைத்தவனாக இருந்தான், அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை பெற்றவனாக இருந்தான். இன்றைய ஆட்சியாளர்கள் என்ன இருக்கிறார்கள்? அந்த ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு முன்னால், ஃபிரௌனுடைய அதிகாரத்துக்கு முன்னால் இவர்கள் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி அல்லாஹ் தஆலா, ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் உடைய ரப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆட்சியை பெற்றிருந்தான். அவனுடைய முடிவு என்னானது? அதன் மூலமா அவன் நிம்மதி அடைந்தானா, சுகத்தை அடைந்தானா, சுபிட்சத்தை அடைந்தான் என்று பார்த்தால் அவனுக்கு எவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டது. அந்த நைல் நதியிலே அவன் அழிக்கப்பட்டான். யாரிடத்துல ஈமான் இருந்ததோ, யாரிடத்துல ஹக்னுடைய தாவத் இருந்ததோ, அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய படையினை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். பெரியார்களே, சகோதரர்களே, ஆக நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையில் நம்ம தந்திருக்கின்றான். ஹக்கை விளங்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா முழுமையாக விளங்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. நம்முடைய வாழ்நாளில் கிடைத்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஒரு 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் புறப்படுவதற்கு தயாராக வேண்டும். பெரியார்களே, சகோதரர்களே, நாம் உலகத்தில் நிம்மதியை தேடுகிறோம், சுகத்தை தேடுகிறோம். உண்மையான சுகம் அல்லாஹ் தஆலா இந்த தீனுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். உண்மையான நிம்மதி அல்லாஹ் தஆலா இந்த தீனுடைய உழைப்பில் வைத்திருக்கிறார். கொஞ்ச காலம் முயற்சி செய்யும் பொழுது நீண்ட காலத்துடைய நிம்மதியை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் கொடுப்பார். பெரியார்களே, சகோதரர்களே, முல்லா நஸ்ருதீன் என்ற ஒரு பெரியார் இருந்தார். அந்த பெரியார் ஒரு இடத்திலே போய் கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நைட் நேரமாக இருந்தது, இரவு நேரமாக இருந்தது. அந்த சமயத்திலே ஒரு இடத்துல ஒரு சாவியை தேடிக் கொண்டிருந்தார். நம்முடைய
இல்லாம கலியமக்கீர்னு சொல்வார்கள் அடிக்கடி. இன்னைக்கு மனிதன் பூரா உலகம் உலகம் என்று உலகத்துக்கு முன்னாடியே போய் கொண்டே இருக்கிறான். கடைசியில என்ன ஆகிறது? அந்த உலகத்துக்கு பின்னாடி போய் அவன் தேடக்கூடிய கிடைக்கிறார்கள், கிடைக்கவில்லை. அதுக்கு உதாரணம் சொல்லும்போது சொல்வார்கள், முல்லா நஸ்ருதீன் என்று மிகப்பெரிய நகைச்சுவையாளர். அவரு ஒரு இடத்துல ஒரு இரவு நேரத்துல போய் கொண்டிருந்தார். போகக்கூடிய சமயத்துல பார்த்தால் ஒரு சாவியை தேடிக் கொண்டிருந்தார். அப்ப ஒரு இடத்துல இன்னொருவர் கேட்டார், என்ன தேடுகிட்டு? சாவியை தேடுகிறேன். அப்படியே ஏன் இங்க தேடுறீங்க? லைட் இருக்கு, நான் தேடிட்டு இருக்கேன். சரி தேடினாரு. அப்ப நானும் தேடுன்னு சொல்லி அவரும் தேடினாரு. இன்னொரு ஆள் வந்தாரு. அவர் என்ன கேட்டாரு, ரெண்டு பேரும் தேடி என்ன தேடுறீங்க? நான் சாவியை தேடுறோம். அப்படியே நாங்களும் தேடுறோம், அவரும் தேடினாரு. இப்படியே வந்தவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பெரிய கூட்டமே தயாராயிடுச்சு தேடுறது. தேடினாங்க தேடிக்கொண்டே இருந்தாங்க. பெரியார்களே, சகோதரர்களே, கடைசியா ஒரு புத்திசாலியான மனிதர் வந்தார். அவர் வந்து கேட்டாரு, என்ன தேடுகின்றீர்கள்? சாவியை தேடுகிறோம். எவ்வளவு நேரமா தேடுகின்றீர்கள்? நீண்ட நேரமா தேடுகிறோம். அப்படியா, பரவாயில்ல. இவ்வளவு நேரமா தேடி, இவ்வளவு நீண்ட நேரமா தேடி, இவ்வளவு பேர் தேடியும் கூட கிடைக்கலையா? கிடைக்கல. கடைசி அவர் கேட்டாரு, நீங்க எல்லோரும் சேர்ந்து இவ்வளவு நீண்ட நேரமாக இவ்வளவு பேர் சேர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்க தேடி இந்த சாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் சொல்கின்றீர்கள். ஆனால் நீங்க சாவி இந்த இடத்துல தேடுகின்றீர்களே, சாவி எங்கே காணாமல் ஆக்கினீர்கள் என்று கேட்டார்கள். சாவி எந்த இடத்திலே தொலைந்து போன என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார் முதல் நபர், சாவி வீட்டிலே காணாமல் போய்விட்டது. வீட்டிலே காணாமல் போய்விட்டது, அதை இங்கு வீதியிலே தேடுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது புத்திசாலியான அந்த மனிதர் கேட்டார், வீட்டிலே காணாக்கிற பொருளை வீட்டிலே அல்லவா தேட வேண்டும்? எங்கே தொலைக்கப்பட்டதோ அங்கதானே தேட வேண்டும். நீங்கள் அங்கே தேடாமல் இங்கே தேடுகின்றீர்களே, காரணம் என்று கேட்கும் பொழுது, வீட்டு இருட்டா இருக்கிறது, வீட்டிலே வெளிச்சம் இல்லை, எனவே வீதியிலே வெளிச்சம் இருந்தது, வெளிச்சம் கண்ட இடத்திலே நான் தேட ஆரம்பித்தேன். என்னோட வந்து இத்தனை பேரும் சேர்ந்து தேடினார்கள், தேடி தேடி பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார். அப்பொழுது அந்த பெரிய புத்திசாலி சொன்னார், நீங்கள் இவ்வளவு பேர் இல்ல, இந்த உலகம் பூராவும் பேர் சேர்ந்து தேடினாலும் சரி, இவ்வளவு நேரம் அல்ல, உலகம் உள்ள அளவுக்குள்ள நேரம் தேடினாலும் சரி, நிச்சயமா நீங்கள் தேடிய சாவியை ஒரு காலம் பெற்றுக் கொள்ளவே முடியாது. மாறாக அந்த சாவியை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த வீட்டிலே குறைக்கப்பட்டதோ, எந்த வீட்டில் சாவியை காணாமல் ஆக்கப்பட்டதோ, அந்த இடத்துல ஒரு சிறிய விளக்கையை கொண்டு தேடினால் ஒரு சிறிது நேரத்திலேயே அந்த சாவியை பெற்றுக் கொள்ள முடியும். இதே போன்று இந்த விஷயத்தை சொல்லி சொன்னார்கள். இதே போலதான் இன்றைக்கு உலகத்தில மனித சமுதாயம் இந்த உலகத்தில பார்க்கக்கூடிய பணத்தை பார்த்து, செல்வத்தை பார்த்து, செல்வாக்கை பார்த்து, ஆட்சி அதிகாரத்தை பார்த்து, கண்ணுக்கு தெரிகிறது, வெளிச்சமாக தெரிகிறது, அதற்கு பின்னால் நிம்மதி இருப்பதா தேடி தேடி செல்லுகின்றார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, வாழ்நாள் பூரா தேடினாலும் கூட நிச்சயமா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான நிம்மதி, உண்மையான சுகம், உண்மையான சுபிச்சம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தீனுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான், மூமினா வாழ்க்கையை வைத்திருக்கிறான், குர்ஆனுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டின சுன்னத்தான வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை நாம் சிறிது காலம் வாழ்த்து பழகிவிட்டால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை தருவான். ஆகிரத்திலே மாலா ஐனுன் ராஜ் வலா உதுன் சமியத் வலா கதர் அலா கல்பி பஷர், எந்த கண்களும் பார்த்திருக்காது, எந்த காதுகளும் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய அறிவை கொண்டு கூட சிந்தித்து கூட பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா ஆளாக்குவான். அதற்கு ஷரத்து என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே கொஞ்ச காலத்தை தீனை கற்பதற்காண்டி, தீனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்காண்டி கொஞ்ச காலம் நம்ம தாவத்துடைய உழைப்பில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் தஆலா நீண்ட காலத்துடைய சுகமான வாழ்க்கையை தருவான். அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு நசீபாக்கி இருப்பானாக. பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அந்த நிம்மதியான வாழ்க்கையை அடைவதற்கு வழியா இருக்கக்கூடிய தாவத்துடைய உழைப்பு, அந்த தாவத்துடைய உழைப்பில என்னுடைய வாழ்க்கையில முழு தீன் வருவதற்காக நான் 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய சக்தி மீது நம்பிக்கை வைத்து தைரியமா சொல்லுங்கள். 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போகிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்.